ஏய் சரி வழியில பார்த்தா இவரும் தமிழ் தான் இந்த படம் வந்தாங்க இருக்காரமே. இந்த ரூம் தானே? இந்த ரூம் தான் இருக்கும். சரி, சாப்பாடு அதெல்லாம் சீனியர் பண்ணி பார்ப்போம். சரி, சாப்பிட்ட உடனே கவுந்தரணும்டா. டெஃபினெட்லி சோம்பேறி பசங்க தான் நீங்க. சீனியர் ஹலோ, வாங்கப்பா வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உட்காருங்க. அப்புறம் பயணங்கள்லாம் சிறப்பாக அமைஞ்சுதா? நல்லா போச்சு. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வெரி குட். வெல்கம் டு ஜெர்மனி. தேங்க்யூ. சரி, என்னையா லக்கேஜ் எல்லாம் காணோம்? எங்க இப்படியே வந்துருக்கீங்க போல? அது ஏன் சீனியர் கேட்குறீங்க? ஃப்ளைட்ல மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதான் அவங்க நாளைக்கு வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது போமா. ஜாக்கெட் முதற்கொண்டு அதெல்லாம் சீனியர் இருக்கு. அப்பா இந்த குளிர்லையா? ஆமா சீனியர். சரி ரைட்டு, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகுங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, 10 நிமிஷத்துல சாப்பிடலாம். சூப்பர் சீனியர். ரெடி. சீனியர் சாப்பாடு பிரமாதம். பிண்டிங்க கோழி அடிச்சாதான் சீனியர் சற்று ஜம்பமா இருக்கு. ஜெர்மனிக்கு வந்து நல்லா திருப்தியா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடும் சீனியர். சீனியர் வரப்ப வெளியே எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துக்கா? ஏய் பார்த்து போயிட்டு வாயா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி சீனியர், ஓகே பை. என்ன குளிருடா சாமி. இப்படியே குளு குளுன்னு வெயில் படாம இருந்துச்சுன்னா 6 மாசத்துல கமலாசக்கலர் ஆயிடும் போலவே. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. தமிழா? ஆமா, என்ன தளபதி ஃபேனா? தலை ஃபேன் பாஸ். ஜெர்மனியில் என்ன பாஸ் தளபதி எல்லாம். அப்புறம் ஊருக்கு புதுசா? இன்னைக்கு தான் வந்தேன் நண்பா. எந்த ஊர் பாஸ் நீங்கள்? ஈரோடு. திருச்சி. திருச்சி டெரரா? அப்படி தான் பாஸ். அப்புறம் ஜெர்மனியெல்லாம் எப்படி இருக்கு? ஜெர்மனி என்ன நண்பா, நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா. நம்ம ஊர் மாதிரி வரல, ஓகே. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் அளவுக்கு வருமா பாஸ்? என் பேர் தீபக் பாஸ். நீங்கள்? பிரேம். எங்கே தங்கியிருக்கீங்க பாஸ்? இங்கே தான் ஃப்ளாட் நம்பர் 13ல. நானும் அங்கே தான் பாஸ் தங்கியிருக்கேன். நம்ம இந்த சைடு போனோம் ஆக்சுவலாக. ஓ, நான் பாஸ் திருச்சி டெரர், நீங்க டர்ரா? ஏன் பாஸ் நீங்கள் வேற? வாங்க பாஸ். ஆமாம் பாஸ். ஏய் சரி வழியில பார்த்தா இவரும் தமிழ் தான் இந்த படம் வந்தாங்க இருக்காரமே. அப்படியா? இந்த ரூமா? கண்ணாடி புல்லும் வெள்ள. உங்க பேரு பாஸ்? தீபக். மச்சி தீபக்டா. சீனியர் வரப்ப வெளியே எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துக்கா? ஏய் பார்த்து போயிட்டு வாயா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி சீனியர், ஓகே பை. என்ன சீனியர், 7 கடந்த வயசு ஆயிடுச்சு, இப்ப போய் பார்த்து போங்கன்றீங்க. அது ஒரு கதை இருக்குப்பா. இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருக்கான். அவன் ஒரு ரூம்மேட், பேரு தீபக். ஒரு நாள் அவன் இந்த காட்டுக்குள்ள போயிருக்கான். வாக்கி போனவன் வரவே இல்லை, காணும். அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. பகலானா வவ்வாலா மாறிடுவான், நைட்டு மட்டும்தான் வெளியே வருவான். அது ஆளுங்க போனா பிடிச்சி கழுத்தை கடிச்சு வச்சுருவாங்க. அதான் சரி, எதுக்கு வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க நல்லது தானே. என்ன சீனியர், ஏதாவது நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? போங்க. தம்பா சொல்லிக்கிறாங்க, எதுக்கு வம்பு? சேஃப் தானே? சேஃப் தான். வெளியே போனவங்க பிரச்சனை, அவ்வளோ வர மாட்டான்னு நினைக்கிறது. அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வேற சீரியஸா பேசிட்டு. நீங்க
என்னடா இப்படியா சொல்ற, அதெல்லாம் சொல்லாத. ஏய் நீ ரெஸ்ட் எடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு 10 நிமிஷம் வந்துடுறேன். ஓகே சீனியர். சீனியர் அந்த தீபக் அவரு எப்படி இருப்பாரு? அதுவா, முன்னாடி போட்டிருப்பான், கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான், அதில் ஃபேராக இருப்பான், பார்த்துக்கோங்க. பேரு மறுபடியும் உங்க பேர் என்ன பாஸ்? பாஸ் எந்திரிங்க பாஸ். பாஸ் என்னடா ஏய் இந்த துபாக்குரிய ரூம்மேட்ரா. ஆச்சு? ஏய் என்னடா சொன்ன என்ன பத்தி இவனுங்கள்ட்ட? சும்மா கதை விட்டா வச்சு என்ன ஆச்சு? லூசாடா நீ. அவங்க எங்க? அவனுங்க இந்த நேரம் ஓடணும்னு இந்தியாவே போயிருப்பானுடா. பாருங்களா, எழுந்துரு.